ஒரு மாசத்துல நம்ம ஊர்ல எலெக்ஷன் நடக்க போகுது. இப்ப இருக்கிற 4 வாய்ப்புல யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? திமுகவை அதிமுகவை ஆரம்ப காலங்களில் பணம் கொடுத்து கூட்டம் சேர்த்தாங்களா அப்படின்றது. இப்போ விஜய் சேர்க்கும் போது பணம் கொடுத்து கூட்டமே சேர்க்கலையா அப்படின்றதுல பெரிய பொய் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஓடி பயிற்சி பெற்றவர்கள் தான் பந்தயத்துக்கு வருவாங்க. அந்த வகையில தேர்தல் பந்தயத்துல இன்னைக்கு இருக்கிறதா நான் பாக்குறது திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி. ஜெயிக்க வேண்டியது நாம் தமிழர் சீமான். எதனால இந்த சீமானாக்கா ஓட்டு போடணும்? அதெல்லாம் முக்கியமா நம்ம இந்தியாவே ஒரு வேளாண் நாடு தான். வரணும்ண்ணே, ஒரு மாற்றம்ண்ணே. 50 வருஷம் இவங்களும் ஆண்டுட்டாங்க, 50 வருஷம் இவங்களும் ஆண்டுட்டாங்க. ஆனால் அதே ஃப்ரீ பஸ் சொன்னவர் தான் ஒரு எக்ஸ் மினிஸ்டர்னு சொல்லலாம். அவர் ஓசின்லாம் சொன்னார். 10 வருஷம் மீட்டிங்ல இருந்து திருப்பி வந்து 5 வருஷம் ஆண்டாங்க. 5 வருஷத்துல ஏதாவது நல்லபடியா பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. 5 வருஷத்துல எதுவுமே பண்ணறானே. ஆனால் அண்ணன் சீமான் அண்ணனை பொறுத்த அளவு எந்த காசும் கொடுக்காத ஆட்சி செய்யலாம் தைரியமா. இலவச பொருள் வேண்டான்னு சொல்லுங்க. ஏடிஎம்கே டிஎம்கே ரொம்ப வருஷமா இருக்காங்க. புதுசா யாராவது வந்து எப்படி இது பண்றாங்கன்னு பார்க்கணும். இப்ப நான் ஒரு லைஃப்ல இருக்கிறேன். நான் ஒரு புதுசா ஒரு அரசியலுக்கே நான் வரணும் வச்சுக்க. எதாவது சும்மா ஒரு வார்டு நம்பரா கூட நிக்கிறேன்னு வச்சுங்களேன். அது நான் என்ன பண்றேன், பின்னாடி யாரு கூடயாவது தப்பா பேசினா அதெல்லாம் பார்க்க கூடாது. இன்னொரு 1 மந்த்ல எலெக்ஷன் வரப்போகுது. எப்படி உங்க கட்சி போயிட்டு இருக்கு? ஜெயிக்கிற நம்பிக்கை இருக்கா? சிறப்பா போயிட்டு இருக்கு. எங்க தொகுதியில இது வரைக்கும் நாங்க வாங்கின ஓட்டை விட நிச்சயமா இந்த வாட்டி வெற்றிக்கு இணையான ஒரு வாக்கு வாங்குவோம். இது வரைக்கும் மிஞ்சி போனா ஒரு 5 பேரு 4 பேரு இல்ல அணுகிறதுக்கே ஆள் இல்லாம கூட இந்த செய்தி பகுதி இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சது 200ல இருந்து 250 பேருக்கு மேல கேடர்ஸ் இங்க இருக்கும். தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. 40 பேருக்கு அறிவித்து சீமானும் காரைக்குடியில் நிக்க போறீங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் காரைக்குடியோட நிலவரம் எப்படி இருக்கும்? காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் அண்ணனுக்கு சாதகமான சூழல் இருக்குது அப்படின்றத பரவலா நாங்க கேள்விப்பட்டு இருக்கோம். என்னதான் சொன்னாலும் பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு அங்க மவுசு நிறைய இருக்கு. இது வரைக்கும் அவர் நின்ற தொகுதியிலே பாத்தீங்கன்னா அவர் மண்ணின் மைந்தனா இல்லாத போதே கிட்டத்தட்ட 50,000 வாக்குகளை அவர் பெற்றிருந்தாரு. ஆனா இன்னைக்கு அவர் மண்ணின் மைந்தனா அங்க போய் நிக்கிறாரு, களத்தில் நிக்கிறாருன்னும் போது நிச்சயமா ஒரு வெற்றி உறுதி 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 100%. அண்ணனை பத்தி நீங்க சொன்னாலுமே அந்த காரைக்குடி நிலவரம் பாத்தீங்கன்னா தாவேக்கோட மாவட்ட செயலர் நீங்க பிரபுன்னு சொல்லிட்டு மக்கள் பாக்குறாங்கல்ல, உண்மையா யார் உழைக்கிறா, மக்களுக்கு யார் உழைக்கிறான்றத களத்துல இருந்து மக்கள் பாக்குறாங்க. தொடர்ச்சியா களத்துல மக்களோட போறாரு, மக்களோட நிறைய செய்யறாரு அப்படின்னு பேசப்படாயிட்டு இருக்காரு. நீங்க ஒரே ஒரு களத்தை வச்சு நீங்க பார்க்க முடியாதுல்ல. அவரோட தலைவர் என்ன சொல்றாருன்றதுதானே அங்க. நீங்க வெறும் தொண்டர்களை மட்டும் வச்சு நீங்க பேச முடியாதுல்ல. தலைவனுக்கு அந்த நோக்கம் இருக்கணும். நீங்க இப்போ நான் கட்சி கிடையாது, அண்ணன் சீமான் தான் கட்சி. அண்ணன் அந்த வழி நடத்தணும். அங்க வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லையே. அவருக்கே அரசியல் தெரியல, விஜய்க்கு அரசியல் தெரியல சொல்றீங்க. ஆனா தாவேக்கோட தலைவர் நீங்க போட்டியே கிடையாது, எங்களுக்கு டைரக்டா திமுக போட்டி. அப்ப அவருக்கு யாரு? அவரே தான் போட்டி பழகுது. அவருக்கு வேற யாரும் போட்டி இல்ல, அவருக்கு அவரே தான் போட்டி. அவர் திமுகவோட போட்டின்னு அவர் சும்மா சொல்லிக்க வேண்டியதுதான். இங்க தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்குமான போட்டி மட்டும்தான் இங்க தொடர்ந்து இருக்குது. இன்னைக்குதான் வெகுண்டு ஒரு ஜனம் எல்லா இடத்துலயும் கூடிட்டு இருக்கு, விழிப்புணர்வு அடையிறாங்க. தொடர்ச்சியா விழிப்புணர்வு அடையும் போது திரைக்கவர்ச்சி வச்சு மயக்கிறது. இப்போ ஒரு சாதாரண ஒரு ரிஷா கூட்டினா கூட தான் இங்க கூட்டம் கூடும். கூட்டத்தை வச்சு நீங்க முடிவு பண்ண விடாது. எனக்குமே விஜய் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் நாள் நான் போய் பார்ப்பேன். ஆனா நான் விஜய் ஓட்டு போட மாட்டேன். காரணம் என்ன? அவருக்கு அரசியல் புரிதல் இல்ல. மக்களுக்கு என்ன பண்ண போறாரு எதுவுமே தெரியலையே. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் இருக்காங்க இளைஞர்னா, ஒரு 40 லட்சம் முடிவு போறாங்க. எண்ணிக்கை முடிவு பண்ணாது. இங்க ஒரு போராட்டம், இந்த இப்போ இங்க ஒரு போராட்டம் நடக்குது சரிங்களா. மக்களுக்காக போராட்டம் பண்றோம். 400 காவல்படையா இருக்கனாலும் சரி, 1000 காவல்படையில நான் நின்று போராடுவோம். அவங்க லட்டிய பார்த்தா ஓடிடுவோம். அது கூட்டம் கிடையாது. அது ஓட்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஓட்டுன்னு இருக்கு. அதுல பல பேருக்கு ஓட்டு இல்லாம சின்ன பசங்களாம் கூட தான் இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதனால இந்த தடவை கண்டிப்பா நம்ம ஒரு தனி நிச்சயமா வெற்றி பெறுவோம். எங்களோட கொள்கைகளை தொடர்ந்து நாங்க எடுத்துட்டு போயிட்டு தான் இருக்கோம். நீங்க எவ்வளவு பேசினாலும் நாம் தமிழர் விஜய்க்கு பிறகு வாக்கு சதவீதம் குறையும் அப்படிங்கிறாங்க. வாய்ப்பே இல்ல. அப்படிதான் சொன்னாங்க. கூடாரங்காலி ஆயிடுச்சு, காலங்காலமா சொல்லிட்டு வர்றதுதான். கூடாரங்காலி ஆயிடுச்சு, நாம் தமிழ் ஆளே இல்ல. திருச்சியில காட்டினார்ல கூட்டத்தை. உங்களுக்கு கூட்டத்தை காட்டுறது பெருசு இல்ல. இதே விஜய்க்கு சொல்றீங்க கூட்டத்தை
சரி கூட்டம் பெருசு இல்ல. இன்னைக்கு கூட நான் ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் தள்ளும் போது பாக்குறேன், பின்னாடியே வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு கீழே வந்து சாகுறானுங்க. அப்ப அந்த கூட்டத்துக்கு என்ன அறிவு இருக்கு? அந்த கூட்டத்துக்கு தெளிவு இல்லை, திரைக்கவர்ச்சி மட்டும்தான் இருக்கு. அந்த திரைக்கவர்ச்சி வந்து நாட்டுக்கு பயன் தராது. இதனால 2026 தேர்தலில் உங்களோட பெரும்பான்மையை வெற்றி பெற நம்புறீங்க? நிச்சயமா வெற்றி பெறுவோம் நாங்க நம்புறோம். எங்க அண்ணா அரியணை ஏறுவாருன்றது எங்களோட வேண்டுதல். 4 முனை போட்டி அப்படின்றத விட நான் இது வந்து 2 முனை போட்டியா பாக்குறேன். ஏன்னா களத்துல இன்னைக்கும் 2 முனை போட்டிக்கான தகுதின்னு இருக்கு இல்லையா? எல்லாரும் ஓட்டப்பந்தயத்துல ஓட முடியாது. இதற்கு முன்னாடி ஓடி பயிற்சி பெற்றவர்கள் தான் பந்தயத்துக்கு வருவாங்க. அந்த வகையில தேர்தல் பந்தயத்துல இன்னைக்கு இருக்கிறதா நான் பாக்குறது திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி அப்படின்னு தான் பார்க்கலாம். ஏன்னா அது இருமுனை போட்டியா இருக்கிறத தான் நான் பாக்குறேன். மற்ற 2 பேரும் பயிற்சி எடுக்க வேண்டிய காலம் இருக்கு. ஒரு அண்ணா இன்னும் பயிற்சி எடுத்துட்டே இருக்காரு, அது இன்னும் தொடர வாழ்த்துக்கு. சரி, ஓகே. இப்ப டிஎம்கே வேற வந்துட்டு மக்கள் வந்துட்டு ஒரு திருப்தியில இருக்காங்க சொல்றாங்க. அவங்க வந்துட்டு எப்படி அந்த ஜெயிக்கிறதுக்கான பெர்சன்டேஜ் அதிகமா, ஏன்னா இது வரைக்கும் ஒரு டைம் கூட டிஎம்கே ஜெயிச்சு இன்னொரு டைம் அவங்க ஜெயிச்சதே இல்லை. அதனால அந்த ரெக்கார்ட் அதை பிரேக் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இல்ல, முதல்ல அது திமுக ஒரு முறை ஜெயிச்சு மறுமுறை ஜெயிச்சது இல்லை. திமுக அதுவே பெரிய பொய் இருக்கு. முதல்ல 67 திமுக ஜெயிச்சு பிறகு ஆட்சி கலைச்ச பிறகு 71 திமுக தான் ஜெயிக்கிறாங்க. சோ 2 முறை திமுகன்ற கட்சி 2 முறை தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் தொடர்ந்து 3 முறை முதலமைச்சரா இருந்ததா அப்படின்னு சொல்றாங்க. 3 முறையும் 224 தொகுதியிலுமே எம்ஜிஆருக்கு ஆதரவு கொடுத்தலாம். எம்ஜிஆர் ஒருபோதும் முதலமைச்சர் ஆகவும் முடியாது. அப்படி 3 முறை ஜெயிச்ச எம்ஜிஆர் தான் உள்ளாட்சி தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் படுதோல்வி எல்லாம் சந்திச்ச வரலாறுலாம் இருக்கு. அப்ப மக்கள் வந்து யோசிக்கிறாங்க. இயல்பாக மக்கள் வந்து தமிழ்நாட்டு தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கணும், நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா? அப்ப இந்தியா மீதான பார்வை மக்களுக்கு இருக்கு. அந்த வகையில இந்தியாவோடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஒப்பிட்டு பார்த்து 2026 மற்ற மாநிலங்கள்ல வேலை வாய்ப்பு என்னவாக இருக்கு, கல்வி என்னவாக இருக்கு, குற்ற சம்பவங்கள் என்னவாக இருக்கு, முக்கியமா இந்த ஊபி, அதை தொடர்ந்து மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ஹரியானா மாநிலங்கள்ல பெண்களுக்கான பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குன்றதை ஒப்பிட்டு பார்த்து தமிழ்நாடு அந்த பட்டியலில் கூட 19, 18ன்றாங்க. அந்த வகையில தமிழ்நாடு சிறந்த மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. பிளஸ் இப்ப ஆல்ரெடி ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் ஆயிடுச்சு. இதுல வேற வந்தா 2000 ரூபாய் வேற தரேன்னு சொல்றாரு. இப்ப வந்து 2000 ரூபாய் தண்ணி 20 லட்சம் ரூபாய் ஆக்குறதுதான் அச்சீவ்மெண்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது 2011 இருந்து 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்துல ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் வந்திருக்கு அப்படின்றத நம்ம அப்படியே மறந்துடும். அங்கே 5 லட்சம், அங்கேயே 5. இவரு என்ன பண்றாங்க, அடுத்து இவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்க என்ன பண்றாங்க, அடுத்து நீங்க 5 ஆண்டு காலங்கள்ல நீங்க 5 லட்சமா கடனை மாத்துறாங்க அப்படின்னு. அப்ப இந்த குற்றச்சாட்டை வைக்கிறவங்க யாரு? பிரதானமா ஒரு ஆள் குற்றச்சாட்டு வைக்கணும் இல்லையா? இன்னைக்கு திமுக யாருக்கு பதில் சொல்லணும்னா என்டிஏ கூட்டணிக்கு தான் பதில் சொல்லணும். நான் மறுபடியும் தெளிவா சொல்றேன், என்டிஏ கூட்டணி அல்லாத மத்தவங்களுக்கு நாங்க பதில் சொல்லவே விரும்பல. அவங்க போட்டியிலே இல்லை. அவன பதில் யாருக்கு சொல்லணும்? என்டிஏ கூட்டணிக்கு. நம்ம என்டிஏ கூட்டணிக்கு பதில் சொல்லணும். மக்கள்லாம் வந்து இந்த கணக்கெல்லாம் பார்த்து அப்படிலாம் கேட்கற மாதிரிலாம் இல்லை. அவங்க எதிர்த்தரப்புல இருக்கவங்க கேட்கறாங்க, என்னங்க மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. நான் மறுபடியும் கேட்கிறேன், மோடி இந்தியா நாட்டினுடைய பிரதமராக வரும்போது இந்த கடன் என்ன, இன்னைக்கு இருக்க கடன் என்ன? மோடி இந்தியாவுக்கு பிரதமராக ஆன பிறகு கடன் தொகை கிட்டத்தட்ட வந்து 6 மடங்கு அதிகமானதா சொல்றாங்க. 6 மடங்கு அதிகமாயிருக்கு. 6 மடங்கு. அதான் 11 வருஷமா, 11 வருஷத்துல 6 மடங்குனா இங்க 5 1 மாறி இருக்கு, 5 10 மாறி இருக்குன்னா அது எத்தனை மடங்கு? 2 மடங்கு. ரொம்ப கம்மி தான், பிரச்சனை கிடையாது. இன்னும் நான் ஒரு படி நம்ம தலை தாழ்ந்து சொல்லணும் அப்படின்னா, ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்தா இந்த கடன் இருக்காது அப்படின்றத நம்ம தைரியமா பேசலாம். கொடுக்க வேண்டிய கடனை ஒழுங்கா கொடுக்கலாம். இப்ப நீங்க கடன் கொடுக்கல, வட்டி அதிகமாகுது இல்ல, அவ்வளவுதானே கேள்வி. கடனை கொடுங்க, நாங்க வட்டியை குறைச்சிடுறோம். அதாவது நான் பார்த்தோம்னா அதிமுக 5 லட்சம் கோடி கடனோடு விட்டு போயிருக்கு. திமுக 5 லட்சம் கோடி கடன்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க நம்ம பாக்குறோம், அவ்வளவுதான். விஜய் வேற வந்திருக்காரு, அவர் வந்து அதுக்கு கணக்குலயே இல்லைங்க, வாய்ப்பே இல்லை. கணக்குல சொன்னா அவருக்கான கிரௌட். இப்ப நீங்களாம் கூட 2 விஷயம் இருக்கு. அத பெரிய பெரிய கூட்டம் எல்லாம், அதான் முதல்ல வந்து திமுகவை அதிமுகவை ஆரம்ப காலங்கள்ல பணம் கொடுத்து கூட்டம் சேர்த்தாங்களா அப்படின்றது. இப்ப விஜய் சேர்க்கும் போது பணம் கொடுத்து கூட்டமே சேர்க்கலையா அப்படின்றதுல பெரிய பொய் இருக்கு. அதாவது நான் வந்து தாவேக்கால பணம் கொடுத்து வண்டியில கூட்டு போற கூட்டத்தை நானும் பார்த்திருக்கேன். போகாமலாம் கிடையாது. தாவேக்காலே அந்த தாவேக்கா மட்டும் அப்படி பண்ணலாம், பல கட்சியில பணம் கொடுத்து கூட்டு போறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் நாங்க வேலையை லீவ் போட்டு வரோம் பிரச்சாரத்துக்கு அப்படின்றப்ப எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்க திமுக தொடங்கி தாவேக்கா வரைக்கும் எல்லா கட்சியும் ஒரு நாள் நாங்க லீவ் போட்டு பிரச்சாரத்துக்கு வரோம் அப்படின்னா ஒரு நாள் ஊதியத்தை கொடுங்கன்னு கேட்டு வாங்குறாங்க. அதுல யாரும் விதிவிலக்கு கிடையாது. அதனால அந்த கூட்டம்லாம் ஓட்டு போடுமா, ஆனா ஓட்டு போடுமான்றது கேள்விக்குறி. இந்த முறை தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் பரவி இருக்கக்கூடிய பாசிச பிஜேபி, அந்த பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் வால் பிடிக்கக்கூடிய, ரொம்ப அழகா தூய்மையா பேசுவாங்க, தத்துவமெல்லாம் பேசுறவங்களா இருப்பாங்க. நல்லா உத்து நோக்குனா பிஜேபியோட பின்புலம் தான் உள்ள இருக்கும். அதையும் மக்கள் எல்லாம் புரிஞ்சுட்டு நேரடியாக பிஜேபிக்கு இருக்கக்கூடிய திமுகவுக்கு வாக்களிப்பாங்க நான் நம்புறேன். தளபதினா ஸ்டாலினா? டிவிகே தளபதி விஜய். எதனால?
எதனாலன்னா அவங்க ரொம்ப வருஷமா இருக்காங்கல்ல. ஆமா. ஏடிஎம்கே டிஎம்கே ரொம்ப வருஷமா இருக்காங்க. புதுசா யாராவது வந்து எப்படி இது பண்றாங்கன்னு பாக்கணும். இவர் ஏதாவது நல்லது பண்ணுவார் மாதிரி தோணுதா? 100%. எப்படி தோணுது? என்ன எதனால? இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்க 2 பேரும் கேவலமான கட்சி. இவர் என்ன பண்ண போறாரு? இவர் என்ன சொல்லியிருக்காரு? நான் இந்த மாதிரிலாம் வந்தா மக்களுக்காக நான் இவ்வளவு உழைப்பேன். மகளிர் தினம் இது நடந்துச்சுல 2500 அதுக்காகலாம் இல்ல. அவர் அது தரலனாலும் நாங்க பண்ணுவோம். அப்ப வேற எதுக்காக? எதுக்காகனா வந்து இந்த இப்பதான் அங்க சொல்லிட்டு வந்த குழந்தைங்கள சின்ன சின்ன குழந்தைங்கள ரேப் பண்றாங்கல்ல. ஆமா. அது அவர் கோரிக்கையா வைக்கிறோம். இத அதுக்கு வந்து கடுமையான வந்து இது சட்டம் கொண்டு வரணும். சீமான் சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி பெண்களை ரேப் பண்றவனாலே அவனுக்கு வந்துட்டு கொலை தண்டனை வேணும் அப்படின்னு, அவனுக்கு வந்து மரண தண்டனை தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உங்க தலைவர் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரா? அந்த மாதிரி சொல்லல. பட் நீங்க கேட்டது அண்ணன் சொல்லியிருக்காரு. யாரு? சீமான் சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காரு. மரண தண்டனை தான் பெண்கள் சின்ன குழந்தைகளை ரேப் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து உடனடியா மரண தண்டனை கொடுத்துருவாங்க. அது நல்ல விஷயம் தான். அந்த மாதிரி பண்ணணும் கண்டிப்பா. இருந்தாலும் நாங்க தளபதிக்கு தான் ஓட்டு போடுவோம். தளபதிக்கு தான் ஓட்டு போடுவோம். டிவிகே தளபதிக்கு தான் ஓட்டு போடுவோம். அதுதான் உங்ககிட்ட காரணம் இல்ல, வெறும் அவர் சினிமா நடிகர் அப்படி கிடையாது. சினிமா அப்போ சினிமா நடிகர் கிடையாது. அவர் டைரக்டர். அவரும் சினிமா நடிச்சுக்கிறாரு. நீங்க சீமானுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. அது உங்களோட விருப்பம். இது எங்களோட விருப்பம். இல்ல என்ன காரணம் நீங்க சொல்றீங்க? என்ன காரணம்னா ஒரு இத்தனை இவ்வளவு ஒரு ஹை லெவல்ல இருக்காரு பொசிஷன்ல. யாருகிட்டயும் எந்த காசும் வாங்கல. இந்த திரள் நிதி அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் அவர் வாங்கல. அவரோட சொந்த காசு சொத்தெல்லாம் வித்துதான் பண்றாரு. அவர் வந்துட்டு ஆதரவு செலவு பண்றாரு அவருக்கு. அப்படின்னு நீங்க பாத்தீங்களா? உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? நீங்க வந்து தளபதி ரசிகர், ரொம்ப வருஷமா தளபதி ரசிகர் தானே. நீங்க எப்படி இருந்தாலும் ஒரு ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபாலோ பண்றீங்க தளபதியை. தளபதி வந்துட்டு இந்த அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி அவர் ஒரு டைம் கூட பிரைவேட் ஜெட்ல போனதே கிடையாது. நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. இப்ப அவருக்கு இப்ப வந்துட்டு பிரைவேட் ஜெட் வந்துருக்கு. ஏன் வந்திருக்குன்னா உளவுத்துறையில வந்து அவர் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இது வந்திருக்கு. உளவுத்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் அவருக்கு பிரைவேட் ஜெட் ஆபத்து நடந்துச்சு இல்லையே வந்திருக்கு. இப்ப அரசியல் வந்த பிறகு உயிருக்கு ஏன் கரூர்ல அவருக்கு செட்டு பயணம் பாதுகாப்பு கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க அவரு அதனாலதான் வந்து அவங்களுக்கு உளவுத்துறை ஒய் பிரிவு பாதுகாப்பே அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. நார்மல் பிளைன்ல போனா அவர் யாராவது இது பண்ணிடுவாங்க. அப்படி கிடையாது. பாதுகாப்பு கம்மியா இருக்கு. நார்மல் பிளைட்ல எப்படி போக முடியும்? அவரு இத்தனை வருஷமா தளபதி ஆமா. அப்ப சாதாரணமா இந்த அரசியல் வந்து நிறைய எதிரி வந்துட்டாங்கல்ல, நிறைய பேர் எதிரிகள் வந்துட்டாங்கல்ல. அவர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல. அவர் மேல என்னென்ன பொய் புகார் எல்லாரும் பரப்பி விட்டுறாங்க. இது வரைக்கும் எந்த வந்த புகார பொய் புகாரா நீங்க நினைக்கிறீங்க? நிறைய பொய். அவரை நாங்க ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். நேர்லயே நிறைய வாட்டி நாங்க மீட் பண்ணிக்கிறோம். 2-3 வாட்டி நாங்க மீட் பண்ணிக்கிறோம். அதனால வந்து இது எதுவுமே நாங்க நம்ப போறது இல்ல. அவர் வாயில என்ன சொல்றாரோ அது மட்டும் தான் நாங்க நம்புவோம். டிவில பார்த்தெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம். இல்ல அவர் பர்சனலாவும் நிறைய விஷயம் அவர் மேல ட்ரபிள் தான் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அது அவங்களோட பர்சனல். இப்ப நான் ஒரு லைஃப்ல இருக்கிறேன். நான் ஒரு புதுசா அரசியலுக்கே நான் வரணும் வச்சுக்க. எதாவது சும்மா ஒரு வார்டு நம்பரா கூட நிக்கிறேன்னு வச்சுங்களேன். அது வந்து நான் என்ன பண்றேன் பின்னாடி யாரு கூடயாவது தப்பா பேசினா அதெல்லாம் பார்க்க கூடாது. நான் என்னோட குவாலிபிகேஷன் நான் என்ன பண்ண போறேன் அதை மட்டும் தான் பாக்கணும். அது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் உண்மை இல்ல. அவரு அந்த பிரைவேட்டா சொன்னது வந்து உண்மை கிடையாது. இவங்க வந்து அவரு ஏன் காமராஜர் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு நம்ம வந்து கையெடுத்து கும்பிடக்கூடிய தெய்வம் மாதிரி அந்த பொசிஷன்ல இருக்கிறவரு. அவரையே வந்து திருநங்கை அப்புறம் எரும மாடு அப்படிலாம் சொல்லி வந்து அசிங்கப்படுத்தினாங்க அந்த காலத்துல. அது மாதிரி இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அவரையே பண்ணிருக்காங்கன்னா விஜய் அவங்களுக்கு எல்லாம் ஏமாத்துறோம். எல்லாருமே பண்ணுவாங்க இது எல்லாமே. அப்படியே அது உண்மை இருந்தாலும் நாங்க வந்து சொல்றது என்னன்னா அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வரக்கூடாது, அதெல்லாம் பண்ணவே கூடாது. அது மக்கள் அதை விரும்பல. அவர் வந்து இந்த மாதிரி நாங்க அவரை ஃபாலோ பண்றோம்னா அவர் நல்லபடியா ஃபாலோ பண்ணவும் சேர்த்து சங்கீதாவையும் நீங்க பிடிச்சதான ஃபாலோ பண்ணிருப்பீங்க. ஆமா. அவர் ஃபேமிலியோட இருக்கணும் தான் நாங்க ஆசைப்படுறோம். அவர் பையன் அப்பா அம்மா ஃபேமிலியோட இருக்கணும் தான் ஆசைப்படுறோம். அது எங்களுக்கு உண்மையா பிடிக்கல. அப்படி இருந்தாலுமே வந்து அவர்கிட்ட நாங்க இதெல்லாம் அது வந்து விலகி வந்துறோம் தான் நீங்க. அப்படியே இப்ப நாங்க அதை நம்பல. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் வேணாம். இல்ல நீங்க திரிஷா விட்டுருங்க. ஆனா ஃபேமிலி டைவர்ஸ் ஆனது அது அப்ளை பண்ணது அது கோர்ட்டுக்கு வரது உண்மைதான். அது வந்து ஒரு ஃபேமிலில நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும். அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். ஆமா. அது அவங்க பர்சனலா வெளியவும் சொல்லல, இதுக்கு பேட்டி கொடுக்கல, எதுவுமே பண்ணல. அவங்க வந்துட்டு ஒரு மனு போட்டுருக்காங்க. இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காங்கல்ல, 2 பேருக்கும் நிறைய சண்டைகள் அது மாதிரி எதனா பிரச்சனை வந்திருக்கும். அதுல சுமூகமா 2 பேரும் இது பண்ணிருப்பாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. அப்படி பர்சனல் லைஃப் நோண்டி பார்த்தனா நிறைய பேரோட பர்சனல் லைஃப் ரொம்ப கேவலமா இருக்குதுல்ல. அதை கம்பேர் பண்ணும்போது நல்லதான் இருக்கு.
ஆமா அதனால வந்துட்டு இந்த தடவை விஜய் அண்ணா தான் வந்து ஜெயிப்பாரு. ஆமா கண்டிப்பா அவங்க ரொம்ப வருஷமா இருக்காங்க. ம். நல்லா புதுசா யாராவது வரணும். ம். அதனால வந்து என்ன பண்றாருன்னு பாக்கணும். ம். பிடிக்கலன்னா 5 வருஷம் கழிச்சு மாத்திக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். ஆமா ஓகே. பண்ணி பார்க்கலாம்ல இப்போ. ஒரு டைம் சப்போர்ட், ஒரு டைம் நான் நம்ம 2 3 சப்போர்ட் வாட்டி பண்ணி வந்து ஒரு வாட்டி ஏடிஎம் கேக் போட்டேன், ஒரு வாட்டி டிஎம் கேக் போட்டேன். இந்த வாட்டி கண்டிப்பா